வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் DH தமிழ். இன்றைக்கு நாம் பார்க்க போவது தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மிக முக்கியமான மார்ச் மாத லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெற்று வருபவர்களுக்கும் இதுவரை கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு அருமையான செய்தி வந்திருக்கிறது. அத்துடன் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதல் முக்கிய அப்டேட், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து. தற்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் வாக்குறுதி அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திற்கான நிபந்தனைகளில் மிகப்பெரிய தளர்வுகள் கொண்டு வரப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய தளர்வுகள் அமலுக்கு வந்தால் பயனாளிகளின் எண்ணிக்கை 1.3 கோடியிலிருந்து 1.8 கோடியாக கணிசமாக உயரும். சுருக்கமாக சொல்லப்போனால், அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு இனி மாதம் 2000 ரூபாய் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. இரண்டாவது மெகா அப்டேட், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது 23/4/2026 நாள் வியாழக்கிழமையன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி, அதாவது 4/5/2026 நாள் எண்ணப்படும். இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. தற்போது மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் முழுமையாக அமலுக்கு வந்துவிட்டன. இதனால் இனி புதிய திட்டங்கள் எதையும் அரசு அறிவிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது மற்றும் கடைசி தகவல், சிறு உணவகங்களுக்கும் டீ கடை நடத்துபவர்களுக்கான ஒரு சலுகை. சமீபத்தில் நிலவி வரும் கேஸ் சிலிண்டர், அதாவது LPG தட்டுப்பாடு காரணமாக கேஸ் அடுப்புகளுக்கு பதிலாக எலக்ட்ரிக் அடுப்புகளை பயன்படுத்தும் உணவகங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயன்படுத்தும் கூடுதல் மின்சாரத்திற்கு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் வீதம் மின்சார மானியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிறு குறு தொழில்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மார்ச் மாதத்தின் அதிரடி அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவது மற்றும் அதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்படுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வருகிற 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? மறக்காமல் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள அரசு திட்டங்கள் மற்றும் தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது DH தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.